ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் வீடியோ தான். இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ், ப்ளூடூத் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். ஓகேங்களா? சாங்ஸ் ப்ளே பண்ணும் அண்ட் எஃப்எம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கை வரல வச்சு அழுத்தி ஓட்டை கொடுத்துருக்காங்க. பட் மேலே கவர் வரும்னு நினைக்கிறேன், பட் கவர்லாம் இல்லை. அதே போல் பேக் பேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகி கிடக்கு. இதை வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுத்து நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் பண்ணி பார்த்தா இது யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரியில் தான் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து $822 அதோட காஸ்ட்டு. டாலர்ஸில் போட்டிருந்தாங்க, பட் மறந்துட்டேன். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $822 போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து இன்றைக்கி ரிஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பின்பக்கம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பட் சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஆன் ஆகலை. இந்த பக்கம் DC 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இந்த பக்கம் ஒரு பின் கொடுத்துருக்காங்க 6 வோல்ட் கொடுக்குறது. இதில் வந்து இது ஆக்ஸ் இன்புட் கொடுக்கலாம். நம்ம ஆக்ஸ் இன்புட் கொடுத்து இது மூலிமா சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, அதுவும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா மோடு, ரிப்பீட்டு, ப்ரீவியஸ், வால்யூமில் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே மாற்றிக்கலாம். வால்யூம் வந்து வெளியிலே கொடுத்துருக்காங்க. அதே போல் USB இல்லைன்னா SD கார்டு கனெக்ட் பண்ண செலக்ட் பண்ணுறது, ப்ளே பாஸ் பட்டன், அவ்வளோதான். எங்கள் பெரிய SD கார்டு, எங்கே வந்து USB போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் IR அப்படின்னு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம் தான் நினைக்கிறேன், ஏதோ வால்யூம் போட்டிருக்காங்க, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு டிஸ்பிளே வருது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியில் பவர் இருந்துச்சுன்னா ஆன் ஆகும், பேட்டரியில் இல்லைன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு மெத்தட். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தால் பார்க்கலாம். பின்னாடி அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி கைட்டே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஒயரிங்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயரிங்கில் ஒன்றும் டேமேஜ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதில் நார்மல் 4 ஓம் 5 வோல்ட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள BL5C நோக்கியா பேட்டரி, அந்த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் பேட்டரி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. மற்றபடி இல்லை எந்த ஃபால்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியல. பட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை செக் பண்ணலாம். வோல்டேஜ் செக் பண்ணாக்கா கனெக்டர் வச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து கிளியராக காட்டல, 0 அந்த மாதிரி தான் காட்டுது. ஆனால் சில டைமில் குறை அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ இதில் பார்க்குறப்போ இதில் வந்து சுவிட்ச் ப்ராப்ளம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுவிட்சில் வந்து நம்ம அந்த நீடில் வச்சு செக் பண்ணக்குள்ளார ஷார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகுது. அது வந்து எடுத்தோடனே வந்து ஸ்பீக்கர் வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ வந்து பேட்ரி நல்லா இருக்குது, பட் இதில் ஃபுல்லாக வந்து அந்த ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ க்ளீன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து கிளியராக வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் இல்லாதனால நான் தின்னர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தின்னர் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும், அதனால் தின்னர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தின்னர் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த லைட்டாக ஒரு ஃபங்கஸ், அந்த ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. பேட்டரி ரெகுலராக யூஸ் பண்ணாக்கா அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேட்டரி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சு வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தின்னர் விட்டு துடைக்கிறப்போ அது துரு போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் டஸ்ட்டு ரிமூவ் ஆகிருக்கும், துரு போயிருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால சுவிட்ச் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்குது. பிளாஸ்டிக்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. நம்ம தள்ளினாக்கா ஒரு பக்கம் நகரத்துக்கு ரொம்ப பெண்டாகி போச்சு. ஸோ அதை வச்சு நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இஷ்யூ வரும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்கிட்ட ஸ்விட்ச் இல்லை. பட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா DC ஸ்விட்ச், நம்ம சின்ன ஸ்விட்ச் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்விட்ச் ஒன்று வந்து இருந்தது ஒரு கேபினெட்டில் இருந்து, அதை ரிமூவ் பண்ணேன். ஸோ சால்டரிங் கன் வச்சு பேக் சைடில் வந்து அதுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சால்டரிங் கன் வச்சு ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேப் எதுவும் இல்லை, அதே போல் கரெக்டாக ஸ்விட்ச் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதில் இருக்கிற அந்த ஒயரை வந்து சால்வ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பழைய ஸ்விட்சுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பேட்ரிக்கு அது வந்து போர்டில் கனெக்ட் ஆகக்கூடியது. இந்த பழைய ஸ்விட்சில் இருக்கிற ஒரு ஒயரை எடுத்து இந்த நம்ம இப்போது ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்விட்ச் போட்டிருந்ததில்ல, அதில் வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்விட்சுக்கு நான் போட்ட எல்லோ ஒயர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால என்னால் அந்த பேனலை வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த சால்டரிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய ஒயரை போட்டுக்க போகிறேன். ஸோ அந்த லாங் ஒயர் இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்டர் பண்ணிட்டாக்கா எக்ஸஸாக இருக்க ஒயரை வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சால்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சால்ட் பண்ணிவிட்டு நான் அந்த கரெக்டான பொசிஷனை பார்த்து நான் வந்து பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நம்மளோட ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் பக்காவாக ஒர்க் ஆகுது. சவுண்டும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிமோட் வச்சுருக்காங்க. ஸோ ரிமோட்டில் நம்ம ரெகுலர் யூஎஸ்பி ரிமோட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, சூப்பர். பாருங்கள், ஒர்க் ஆகுது, பரவாயில்ல. இது சாம்கான் ரிமோட்டு செட் ஆகுது, பரவாயில்ல, நல்ல விஷயம். நான் எப்பயுமே வந்து எடுத்து வைக்கிற ஸ்க்ரூஸில் இந்த ஸ்க்ரூ வச்சு இல்லை டைட் பண்ணேன், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஒரே சுவிட்சு மட்டும் தான் ஃபால்ட், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதில் வந்து ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ளூடூத் மட்டும் கிடையாது, ஓகேங்களா. மற்றபடி இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா, நான் பெரிய நோக்கியா பின் என்கிட்ட இருந்தது. ஸோ நோக்கியா பின் சார்ஜர் கனெக்ட் பண்ணோன்னே வந்து நம்மளுக்கு ஆன் ஆகுது. இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ சுத்தமாக டெட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம அது சார்ஜ் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம வந்து அதில் சார்ஜர் பின் கனெக்ட் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு பவர் ஆன் ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பக்காவாக அதில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல், சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் வாங்கினது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகு பொருளாகவே வச்சுட்டாங்க. என்கிட்ட கொடுக்கக்குள்ளே நான் இதை சரி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதை சேல்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, பட் எவ்வளோ அமௌண்ட்லாம் எனக்கு சொல்லலை. ஏன்னா இப்போது நான் கண்டிப்பாக இதை சேல் பண்ணி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு எதுக்காக தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையுமே இல்லை. மேலே ஸ்டிக்கர் மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை நம்ம நார்மல் ஸ்டிக்கர் கூட நம்ம ஒட்டிக்கலாம். மற்றபடி இதில் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் மேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த ஆம்ப்ளிஃபையரில். ஒவ்வொரு எலக்ட்ரானிக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம். அது ப்ராப்ளம் அப்படின்னா தூக்கி ஓரமாக போடாமல் அதில் என்ன ப்ராப்ளம் திறந்து பார்க்கறது நல்லது. இல்லை ஒரு டெக்னீஷியனை கொடுத்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே.